வணக்கம். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய பயிற்சியானது வேஸ்ட் ஃப்ளஷ், அதாவது இடுப்பு பகுதியிலே உள்ள கொழுப்புகள், அதை மெதுவாக யோக பயிற்சி மூலம் கரைத்து அழகான தோற்றத்தையும் இடுப்பு பகுதி ஒரு வலுவடையக்கூடிய பயிற்சிகளையும் நாம் யோக பயிற்சியிலே இன்றைய பயிற்சியிலே பார்க்கலாம். இடுப்பு பகுதியானது நமக்கு எக்ஸ்கிரேஷனுக்காக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு இடுப்பு பகுதி வலுவாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த பயிற்சியிலே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் இந்த 4 ஆசனங்கள். ஒன்று நின்ற நிலையிலே, மற்ற 3ம் படுத்த நிலையிலே செய்யக்கூடிய சிறந்த ஆசனங்கள். இந்த ஆசனங்களை அவரவர் வசதிக்கேற்ப 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் என்று தொடர்ந்து உங்களுடைய உடல் வளையும் தன்மைக்கு ஏற்ப செய்து வரும்பொழுது நல்ல பலனை நாம் பெற முடியும். இப்பொழுது நாம் பிராக்டிஸ்க்கு போவோம். முதலில் நின்ற நிலையிலே கால்கள் இரண்டையும் சற்று அகலமாக வைத்துக்கொண்டு கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் நீட்டி ஒரு கை ஷோல்டர் மீதும் மற்றொரு கை இடுப்பு பகுதியிலும் வைத்து அப்படியே திரும்பி நின்று செய்ய வேண்டிய கட்டிச்சக்கராசனம். இப்பொழுது வலதுபுறமாக திரும்பி ஒரு கை இடுப்பு பகுதியிலும் ஒரு கை ஷோல்டர் மீதும் வைத்து நிற்க வேண்டும். கட்டிச்சக்கராசனம் என்று சொன்னால் இடுப்பு பகுதியிலே ஒரு சக்கரம் போல் திருப்ப வேண்டிய சிறந்த ஆசனம். இந்த ஆசனத்தை 20 முதல் 30 செகண்ட்ஸ் என்று ஆரம்பத்தில் தொடங்கி படிப்படியாக நமது உடல் வளையும் தன்மைக்கேற்ப செய்து வரலாம். இதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் செய்து வர வேண்டும். தொடர்ந்து இந்த ஆசனத்தை செய்து வரும்பொழுது இடுப்பு பகுதியிலே உள்ள கொழுப்புக்கள் மெதுவாக கரைந்து இடுப்பு பகுதி பார்ப்பதற்கு நன்ற அழகான தோற்றத்தையும் நல்ல வலுவையும் தரக்கூடிய கட்டிச்சக்கராசனம். மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும். இரண்டாவது ஆசனம் மர்க்கட்டாசனம். மேட்டில் மேல் நோக்கியவாறு படுத்து 2 கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி 2 கால்களையும் மடக்கி வைத்து கால்கள் வலதுபுறமாகவும் தலை இடதுபுறமாகவும் திரும்பி வைத்திருக்க வேண்டிய மர்க்கட்டாசனம். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது நமது இடுப்பு பகுதியிலே ஒரு ட்விஸ்ட், ஒரு முறுக்கு என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய சிறந்த ஆசனம். இந்த ஆசனம் இடுப்பு பகுதியிலே உள்ள கொழுப்புகளை மெதுவாக கரைக்கக்கூடிய சிறந்த ஆசனம். இதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இந்த இரு பக்க ஆசனங்களையும் ஒரே நேரம், அதாவது 20 செகண்ட்ஸ் அல்லது 30 செகண்ட்ஸ் என்று ஒரே நிலையில் நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இந்த மர்க்கட்டாசனம் இடுப்பு பகுதிக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது. மூன்றாவதாக அப்படியே உட்கார்ந்த நிலைக்கு கால்களை நீட்டி 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்து தலையை நடுவிலே மேட்டில் படுமாறு வைத்து திரும்பி இருக்க வேண்டிய பூ நமனாசனம். இந்த ஆசனம் இடுப்பு பகுதியிலே நல்ல அழுத்தத்தை கொடுத்து அங்கு இருக்கும் கொழுப்புகளை மெதுவாக கரைய வைக்கக்கூடிய சிறந்த ஆசனம். இதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் அதே நிலையில் செய்து வர வேண்டும். நான்காவதாக மெதுவாக மேட்டில் குப்புறப்படுத்து கால்களை நீட்டிக்கொண்டு 2 கைகளையும் ஷோல்டர் அருகே வைத்து தலையை உயர்த்தி இருக்க வேண்டிய புஜங்காசனம். இந்த புஜங்காசனமும் 30 செகண்ட்ஸ் என்று தொடர்ந்து செய்து வரும்பொழுது இடுப்பு பகுதியிலே உள்ள கொழுப்புகள் படிப்படியாக கரைந்து நல்ல பலத்தை தரக்கூடிய சிறந்த ஆசனம். மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும். இப்பொழுது பிராக்டிஸ்ல பார்த்த 4 ஆசனங்களும் யோக பயிற்சியிலே
வேஸ்ட் ஃப்ளஷ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியிலே உள்ள கொழுப்புகளை கரைத்து இடுப்பு பகுதிக்கு ஒரு வலுவை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஆசனங்கள். தொடர்ந்து நாம் இதை செய்து வரும்போது நல்ல பலனை பெற முடியும். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய சிறந்த ஆசனங்களை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.